தனக்கு சகலதும் கிடைக்கும் எனக்குள்ள ஒரு ஆள் வந்து திடீர்னு வம்புகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் யாரோடையும் போக மாட்டார். அந்த வகையில தான் இவங்க வந்தாலும் சரி பிரச்சனை இல்லை, நீங்க இருந்துட்டு போங்கடாப்பான்னு சொல்லி போட்டு ஒரு யூஎஸ் பேஸ் அடிக்கிறதுக்கு விட்டாங்க. அது பிராந்தியத்தில் பற்றி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிச்சு. இந்த ஈரானோட ஏன் அமெரிக்காவுக்கு இவ்வளவு பிரச்சனை என்று சொன்னா அணு ஆயுதம். இந்த அணு ஆயுதத்தை ஈரான் உருவாக்க போகுது என்றது தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஏனென்றா அணு ஆயுதம் நமக்கு தெரியும், 2ஆம் உலக மகா யுத்தம் முடிவுக்கு வந்ததே இந்த அணு ஆயுதத்தில் தான். ஹிரோஷிமா நாகசாகி பிரதேசங்களில் அமெரிக்கா ஜப்பான் 2 குண்டுகளை தூக்கி போட்ட உடனேயே உலக மகா யுத்தம் முடிஞ்சு. அந்த அளவு பவர்ஃபுல்லான சாமான் தான் இந்த அணு ஆயுதம். இப்படி ஒரு விஷயம் இருக்கக்குள்ள இதை ஈரான் தண்ட கையில் எடுத்துச்சுன்னு சொன்னா பிராந்தியத்தில் முழு அதிகாரமும் ஈரானுக்கு போய் சேர்ந்திரும், ஈரான் ஒரு வல்லரசா வந்துடும் என்றதுதான் மிகப்பெரிய ஒரு சவால். இது அமெரிக்காவுக்கு மிச்சங்காலமாக இருந்து வர ஒரு பிரச்சனை. இது இன்றைக்கு நேற்று இல்லை. அமெரிக்காவை பற்றி எல்லாருக்கும் தெரியும், ஒரு சவ வீட்டில் தான் சவமாகவும், ஒரு திருமண வீட்டில் நான் தான் மாப்பிள்ளையாகவும் இருக்கணும் என்று நினைக்கால்தான் அமெரிக்கா. அந்த வகையில் மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுக்க தன்னை யூஎஸ் பேஸ் அடிச்சு வச்சிருந்ததுக்கான ரீசனும் அந்த இடங்கள்லையும் தண்டை கைதான் ஓங்கி இருக்கணும்ன்றதுக்கான காரணம். இப்படி இருக்கக்குள்ள அணு ஆயுதத்தை ஈரான் உருவாக்கிட்டு சொன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை தனக்கு கொண்டு வரும் என்றது அமெரிக்கா மிச்சங்காலமா அவதானிச்சு கொண்டிருந்த விடயம். இந்த அடிப்படையில தான் அணு ஆயுதத்தை கட்டுப்படுத்தணும் என்று சர்வதேச உடன்படிக்கைகள் பல கைச்சாத்திடப்பட்டுச்சு. இல்ல ஈரானும் கைச்சாத்திட்டது. ஆனா முதலாவது அந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகி போனால் அமெரிக்கா தான்.